பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம அஞ்சலி இருந்துட்டு, நீ அப்பையும் தங்கமயில வேண்டான்னு சொன்னீன்னா வீட்டில் எல்லாருமே பேசாமல் இருந்துருவாங்களா? இல்லை, குழந்தைய காரணமாக காட்டி கோர்ட்லேயே வந்து 2 பேர்த்துக்கும் சேர்ந்து வாழ ஒரு விருப்பம் கேட்பாங்க. தங்கமயில் எப்பவுமே உங்களோட சேர்ந்து வாழணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இப்போ குழந்தை வேறு வரப்போகுது. அதனால் இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களையும் தங்கமயிலையும் ஒன்றா தான் சேர்த்து வைக்கும் இந்த கோர்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா என்னதான் யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த முடிவிலிருந்து நான் பார போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல வீட்டுக்கு வா, உன்னை வீட்டில் விட்டுடுறேன்னு சொல்லிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பாட்டிக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு கோர்ட்டு டைம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் நம்ம சரவணனும் அஞ்சலியும் வண்டியில் வரதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காமல் வராங்க. ஆனால் நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில பார்த்த உடனே அஞ்சலியை வண்டியிலேருந்து கீழே இறக்கி விடுறாரு. என்ன நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி பாட்டுக்க போயிட்டே இருக்க. இன்றைக்கி கோர்ட்டில் நம்மளுடைய கேஸ் வரப்போகுது. இப்போயாச்சும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதா நீ கோர்ட்டில் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்க்குற பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போ இல்லை, வழியை விடுறீங்களா? நான் வேலைக்கு போகணும், டைம் ஆச்சு, கோர்ட்டுக்கு வேற போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஞ்சலி இருந்துட்டு நானும் சரவணனும் ஒன்று சேரணும்னு நினச்சோம், முடியாமல் போச்சு. இப்போ 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் கிடைக்க போகுது. இப்போயாச்சும் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரோம், நீங்களே இந்த டிவோர்ஸ்க்கு சம்மதம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.